தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆதலால் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கர்த்தர் நம்மோடு கூட நமக்கு அடைக்கலமாக, நமக்கு பலமாக, நமக்கு அனுகூலமான துணையாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே சற்று நேர தியானத்திற்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிப்போம். இதோ, நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். அவர் எதற்காக நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார்? அவர் நம்மேல் கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். நம்மை போதித்து நல்ல பாதையிலே நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பட்சத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி நம்மை செம்மையான வழியிலே நடத்தும் போது மற்ற எந்த விதமான மனதினுடைய சூழ்ச்சிகளுக்கோ பிசாசின் வல்லமைகளுக்கோ அந்த ஆலோசனையின்படி போகாமல் ஹல்லேலூயா அந்த வழிக்கு விலகி தேவனுடைய பாதையிலே ஜெயமாக வழி நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இங்கே நாம் வாசிக்கிறோம், நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். ஸ்தோத்திரம். 118ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது அதற்கு ஒரு அடையாளம், நமக்கு விரோதமாக இருப்பவர்கள் எல்லாரும் நம் சார்பில் வருவார்கள், நம் பட்சத்தில் வருவார்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அப்படியே செய்வார். நமக்கு தெரியும், ஆதியாகமத்தில் நமக்கு வாசிக்க முடியும், ஈசாக்கு விதைத்தான், ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை செய்தான்னு வாசிக்கிறோம். ஏன் அப்படி நடந்தது? ஈசாக்கு தேவனுடைய கற்பனையின்படியே, தேவன் சொன்ன வாக்குக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அதே பட்டணத்திலே அதே தேசத்திலே குடியிருந்தான். பஞ்சம் வந்த போது கூட தேவனையே நம்பியிருந்தான். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அதை பார்த்தபோது அது வரைக்கும் ஈசாக்கோடு இணங்கி இருந்தவர்கள் திடீரென்று ஈசாக்குக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஹல்லேலூயா. நிறைய போராட்டங்கள் அங்கே நடந்தது. அதற்கு பிறகு அடுத்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். திரும்பவும் ஈசாக்கோடு கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. கர்த்தர் அவருக்கு துணையாக இருந்தார். கர்த்தர் ஈசாக்கின் பட்சத்தில் இருந்தார். அடுத்து நாம் வாசிக்கிறோம், யார் யாரெல்லாம் எந்தெந்த ராஜாக்கள், எந்தெந்த அதிபதிகள் அவருக்கு விரோதமாக எழுப்பினார்களோ எல்லாரும் அவருடைய பட்சத்திலே திரும்பி வந்தார்கள். அவர்கள் தங்களுடைய வாயினால் சொல்லுகிறார்கள், கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம், நாங்கள் அறிந்தோம் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்க வேண்டும் என்றால் நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவர் சொல்லுகிறதை கேள்வி கேட்காமல் முறுமுறுக்காமல் அதை அப்படியே கீழ்ப்படிந்து அந்த சொற்படியே நாம் நடக்க வேண்டும். அவருடைய ஆலோசனைப்படியே நாம் வாழ வேண்டும். அப்படி என்றால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலே அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஸ்தோத்திரம். சூழ்நிலைக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலை வரும்போது மனிதர்கள் நம் பட்சத்தில் இருந்த மற்றவர்கள் பட்சத்தில் போவார்கள். அப்படியெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாம் அவருடைய வழிகளை விட்டு மாறிப்போனால் அது நமக்கே ஆபத்தாக மாறும். ஆனால் அவர் எப்போதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆதலால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமாக. அவர் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்து ஒப்புக் கொடுப்போமாக. கர்த்தர் நம்மேல் கண்ணோக்க
நோக்கமாக இருந்தால் எந்த பிசாசின் கண்களுக்கும் எந்த மனிதரின் சூழ்ச்சிகளுக்கும் நம்மை ஸ்தோத்திரம் நிர்மூலமாக்க முடியாது. அவருடைய கண் எப்போதும் நம்மையில் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நாம் ஒவ்வொருவரும் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவோம். ஆமென். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் இருக்கிற நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சிறையிருப்புகள் மாறும். கர்த்தர் புதிய அனுபவங்களை நமக்கு தருவார். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். விதைக்கப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் திரும்ப அடுத்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். ஆம், நல்ல ஒரு சிறையிருப்பை, நல்ல ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆதலால் விசுவாசிப்போமாக. யார் யாரெல்லாம் நம்முடைய பட்சத்திலிருந்து நம்மை விட்டு போனாலும், நம்மை தள்ளிவிட்டாலும், நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். யார் யாரெல்லாம் விரோதமாக எழும்பினாலும் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஜெபிப்போம். இயேசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதால் அந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். நேரங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரை, நீர் இப்போது எங்கள் கூடவே இருக்கிறீர், எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், எங்களோடைய கண்ணோக்கமாக இருக்கிறீர். நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வசனத்தின்படி தாழ்த்துகிறோம். அப்பா, நாங்களும் உங்களுடைய பாதையிலே செம்மையானவர்களாக வாழ, உங்களுடைய சித்தத்தின்படி வாழ, உமக்கு பிரியமானபடி ஜீவிக்க எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோங்க. தாவே, எங்களோடு கூட இருந்த அற்புதங்களை செய்யுங்கப்பா. சிறையிருப்புகளை திருப்புகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.